நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடன் இருந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு ராபின். சார், காரைக்குடியில தான் சீமான் அவர்கள் போட்டியிடுவார்னு சொல்லிட்டு என்ன நடக்கும்? காரைக்குடியில சீமான் ஒரு லீடரா ஜெயிப்பார். முதல் முறையா லீடர் அந்தஸ்துல ஜெயிப்பார். சட்டமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்குது. ஏன்னா சீமான் லீடர்னு வாக்கு விடும். நீங்க அவரு 3வது சட்டமன்ற தேர்தலில் இருக்கிறாரு. கடலூர்ல கட்சி 1 விழுக்காடு எடுக்கும் போது அவர் 5-6 விழுக்காடு எடுத்தாரு. கட்சி 7 விழுக்காடு எடுக்கும் போது அவர் திருவெற்றியூர்ல 25 விழுக்காடு கிட்ட தான் எடுத்தாரு. 3வது தான் வருவார் நான் சொன்னேன். 3வது தான் வருவார்னு சொன்னேன். அப்போ சீமானே கேட்டார், நான் ஜெயிக்க மாட்டேன் நீங்களே சொன்னா எப்படின்னு. இல்லை, நிலைமை அப்படிதான் இருக்குது. கமலஹாசன் ஃபைட்டிங் கேண்டிடேட்டா வருவார். ஜெயிக்காரா தோப்பாரான்னு என்ன சொல்ல முடியல. அதே மாதிரி டிடிவி தினகரன் ஃபைட்டிங் கேண்டிடேட்டா வந்துருவாரு. ஒரு கன்சல்டேஷன் வரும். அதுல 2 பேருமே நெக் டு நெக் வந்துருவாங்க, செகண்ட் பிளேஸ் வந்துருவாங்க. உங்களுக்கு திருவெற்றியூர்ல அப்படி ஒரு சூழல் இல்லை. பட் தமிழக லெவல்ல கமலஹாசன் தினகரனை விட நாம் தமிழர் ஏறி வந்துரும்னு சொன்னேன். இப்ப நாம் தமிழரும் ஏறி வந்துடும். சீமானும் லீடர் ஆட்டு வெற்றி பெறுவார். ஓகே சார், திருவொற்றியூர்ல நீங்க சொன்ன மாதிரி 3வது, இப்ப நீங்க சொல்றீங்க காரைக்குடியில சீமான் வெற்றி பெறுவார்னு சொல்றீங்க. நடக்குமா சார் இது? லீடர் ஆட்டு மக்கள் சீமானை ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா நம்பகத்தன்மை உள்ள லீடர், ஒரு உறுதித்தன்மை உள்ள ஒரு லீடர். 5வது முறை தனிச்சு நிற்கிறார். இவன் தாண்டா லீடர். அவனவன் சினிமா பாப்புலர் வச்சு வியாபாரத்துக்கு வரானுங்க, வியாபாரம் பண்ணிட்டு போயிடுறானுங்க. கமலஹாசன் 2.0 தான் விஜய்ன்னு மக்கள் நினைப்பான். இவர் உறுதியான தலைவர். இடைத்தேர்தலில் எல்லாம் நிற்கிறாரு, களத்துல மக்களோட நிற்கிறாரு, மக்களுக்காக நிற்கிறாரு. லீடருக்கு ஓட்டு போடு. அந்த வகையில ஒரு லீடரா வெற்றி பெறுவார். சார், இது சொன்னா கொஞ்சம் சிரிப்பா கூட இருக்கும். சமூக வலைதளங்கள்ல இதுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சி திறக்கிறதுக்காக அன்பில் மகேஷ், சீமான், சரத்குமார் போனப்போ விஜய் எதிர்க்க திராவிடம், தமிழ் தேசியம், ஆரியம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க விஜய் ரசிகர்கள். எப்படி பாக்குறீங்க? மண்குதிரைங்க விஜய் ஓடுற குதிரை எல்லாம் மண்குதிரைங்கிறது. என் தம்பி தானே பேசுறான் விஜய் ரசிகை. லைலோ மணி என் தம்பி. இவன் நான் வளர்த்த பிள்ளை விக்னேஷ். யார் இந்த ரமேஷ், ஒரு பிராமின் பையன்னாங்க. அமைதியாக தான் இருந்தான். அவன் என்ன ஏதோ ஒரு விஷம் அவனை தூண்டி விடுது. அது ரமேஷை நம்ம எய்தவங்க இருக்க அம்பை நம்ம நோக முடியுமா? ராஜ்மோகன் அவரு ஒரு கருவி தான். ஸோ இவங்கெல்லாம் நம்ம அண்ணன் தம்பிகள் தான். ஸோ நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு கருத்து விஜய் மண்குதிரன்னு தெரியாம இந்த அண்ணன் தம்பிகள் சொல்றாங்க. மண்குதிரன்னு அவங்க தெரியும் போது அவங்களே ஆர்டி ஐயா சொல்றதான் கரெக்டு. ஜான் ஆரோக்கியசாமி தப்பா ஆர்டி ஐயாவுக்கு எதிராக நம்மளை தூண்டி விட்டுக்கிட்டு ஜெகதீஸ்வரன் அவன் சொல்லிட்டான், இதாயா வேலன்டாப்ல. விஜய் இதை கண்டும் காணாம இருந்ததோட விளைவு ஜனநாயகத்துல குத்துதே கொடையுதேன்னு அடி வாங்கிட்டு கத்த முடியாத அளவுக்கு கோழைத்தனமான ஒரு ஆளுன்னு சினிமா நடிகைகள், ஹீரோயின்கள், ஹீரோக்கள், காமெடியன்கள், ஸ்டண்ட் மாஸ்டர்கள் எல்லார் மத்தியிலுமே விஜய் இமேஜ் பனாலாய் போய் நிற்குது. இவங்க இந்த உண்மையை கூட புரியாம இமேஜினரியா ஏட்டு சுரக்கையா கிளைம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பெருசா எடுக்காண்டாம். கதிரவனை கண்ட பனித்துளி மாதிரி ஆடிக்காத்துல அம்மியை பறக்கும் போது இந்த இலவம் பஞ்சுகள்லாம் பறந்து போகும். உண்மையான உறுதியான கொள்கை கொண்ட சீமான் நீடித்து நிலைச்சு நிரந்தரமா வளர்ச்சி பாதையில போயிட்டு இருப்பாரு. இது உண்மை. இப்போ இவங்க என்னை பற்றி கூட, என் கருத்தை பற்றி கூட கிண்டல் நக்கல் நையாண்டி அடிச்சவங்க ஜனநாயகத்துல பட்ட அடியில திணறி போய் நிற்பாங்க. உண்மை மனசாட்சிக்கு புரியும். சகோதரர் ஜோசப் விஜய்க்கு புரியுதில்ல. அல்ற சில்லறைகளை கொண்டு நான் போட்டி போடணும். ஜான் ஆரோக்கியசாமி ஏன் போட்டி போடணும்? விஜய் அவருக்கு உயிர் மூச்சு ஜனநாயகம் படம், அதையே ரிலீஸ் பண்ண விடாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டோம்னா ஆர்டி கிட்ட நீதி நியாயத்துக்கு புறம்பா யார் மோதினாலும் மனித நீதிக்கு அடிப்படையில் நியாயம் இருந்தா ஆர்டி அதுல அடிப்பாருங்கிறது நிறுவனம் ஆயிட்டு. ஸோ இந்த சகோதரர்கள் என்ன விமர்சனம் பண்ண சகோதரர்கள் தான். அவங்க விஜயை பற்றி ஆவுன்னு தான் சொல்லுவாங்க. அது ஏட்டு சுரக்கா, கறிக்கு உதவாது, அதை விட்டுறலாம். பட் அவங்க நம்ம சகோதரர்கள் தான், அவங்கள நேசிப்போம். எய்தவன் இருக்க அம்ப நோகக்கூடாது. ஓகே சார், 23ஆம் தேதி வேலூர்ல தாவேகா தரப்புலையும் ஒரு பெரிய கூட்டம் நடத்த இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தேசிய கட்சியும் வரும், மாநில கட்சியும் கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நேற்று பிரஸ் மீட்ல. எப்படி பாக்குறீங்க? சந்தர்ப்பவாத கூட்டணி அடி வாங்கும். கமலஹாசனுக்கு சந்தர்ப்பவாத கூட்டணி அடி வாங்கிச்சு, தினகரனுக்கு சந்தர்ப்பவாத கூட்டணி அடி வாங்கிச்சு. உண்மையா உறுதியா வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவர் 214 தனித்து போட்டி கொள்கை உறுதி என்று சொன்ன சீமான் பாய்ச்சல்ல ஜம்பானாரு. இப்பவும் கமலஹாசன் 2.0 வாட்டு,
தினகரன் 2.0 வாட்டு, 234 கேண்டிடேட் இல்லாமல் 234 தொகுதியில் கேண்டிடேட் போட முடியாமல் கூட்டணின்னு பறக்கக்கூடிய விஜய மக்கள் புறக்கணிப்பாங்க. தனித்து போட்டியிடக்கூடிய சீமான மக்கள் பெரிய ஆதரவு கொடுப்பாங்க. தனித்து போட்டியா, கொள்கையற்ற கூட்டணியா, கொள்கை உள்ள தனித்து போட்டியானா மக்கள் தனித்து போட்டி தான் ஹீரோவை பார்ப்பாங்க. இப்போ ஜனநாயக படத்திலே விஜய் ஹீரோன்னு ஆயிட்டாரு. அடிச்ச மோடியை பற்றி பேச முடியாது, கோழைத்தனமான அரசியல்வாதி, சந்தர்ப்பவாத, சுயநல ஆயிட்டாரு. மக்கள் டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. 234 கேண்டிடேட்டே இல்லாம கூட்டணிக்காக கடை விரித்தேன் கொள்வார்கள்னு வாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அது வரட்டு. அது சந்தர்ப்பவாத சுயநல பச்சோந்தி கூட்டணியா இருக்கும். தேமுதிக வேற திமுகவோட போய் கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இதை? இது மு.க. ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதியை விடவும் நுட்பமான அறிவு படைத்தவர், கடுமையான கிராசிங் பவர் கொண்டவர், களத்தில் அறிவில் பல தேர்தல்களை சந்தித்து தன்னை மேம்படுத்தி கொண்டவர் என்ற அடிப்படையில் இன்னைக்கு தேமுதிக கூட்டணி திமுக அணிக்கும் தேமுதிகவுக்கும் வின் வின்னுங்கிறத காட்டுது. தேமுதிகவுக்கு ஒரு 10 சட்டமன்ற இடங்கள் வர கொடுக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு ராஜ்யசபாவும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதுல இந்த 10 இடத்தையும் முஸ்லீம் லீக் 2 அவங்க ஒன்றை குறைச்சிக்குவாங்க. மற்றபடி உள்ள கூட்டணி கட்சிகளுக்கும் நீங்க 3 சீட்டுக்கு 2 சீட்டு ஜெயித்தீங்க. தேமுதிக வந்ததுனால ஏனுமே 5 சீட்டுக்கு 4 சீட்டு ஜெயிக்கலாம், 4க்கு 3 ஜெயிக்கலாம். அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு, வின்னிங் ரேட்டு ஜாஸ்தி ஆகும். தேமுதிக மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 2.7 விழுக்காடு எடுத்து இப்போ திமுக கூட்டணிக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அர்த்தமேட்டிக் 2.7 டவுன், இவங்களுக்கு அர்த்தமேட்டிக் 2.7 அப். ஏற்கனவே இவங்க அப்பா இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கும் எடப்பாடி லீடர்ஷிப்புக்கும் உள்ள வித்தியாசம் மேலும் கூடுது. ஒரு வேளையில தேமுதிக இங்க எடப்பாடி அணியில இருந்தா அந்த அணியின் தன்மையில ஒரு மாற்றங்கள் வரலாம். தேமுதிக திமுக அணியில இருக்கும்போது இந்த அணியின் தன்மை 2 ஜாதி கட்சிங்கிற ஒரு புள்ளிக்குள்ள போயிருது. எடப்பாடி பழனிசாமியும் சி.வி. சண்முகமும் கூடி அடிச்ச குமாரத்தின்படி 2 ஜாதிக்கான கட்சின்னு அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் கூறின மாதிரி ஒரு தோற்றம் அவங்களுக்கு வந்துடுது. ஸோ வடபுலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் போறதுக்குள்ள ஒரு சூழல் அங்க சோசியலி உருவாயிடுச்சு. அதே மாதிரி மேற்கு மண்டலத்தில் எடுத்துட்டாலும் இங்கேயும் 50 விழுக்காடு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு. மேற்கு மண்டலத்தில் 2021 தோத்தாங்க. ஆனால் செந்தில் பாலாஜியோட கடுமையான உழைப்பால ஸ்டாலின் பெரிய ஆர்கனைசர், கலைஞர் மாதிரி ஸ்டேட்டஸ்கோ பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு செந்தில் பாலாஜியை தன்னுடைய ஒரு லெப்டினண்டா கொங்கு மண்டலத்துக்கு நியமித்து அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் உள்ள உழைப்பெல்லாம் 5 விழுக்காடு கூடிட்டு. ப்ரோ வெள்ளாள கவுண்டர் பிளஸ் கன்சால்டேட்டிங் நான் வெள்ளாள கவுண்டர்னு ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜியை ஸ்டாலின் எடுத்து 5 விழுக்காடு அங்கே கூடிட்டார். அதே வேளையில் வன்னியர் மண்டலத்தில் 5 விழுக்காடு வாக்கு 2021 விட ஸ்டாலினுக்கு 24 குறைவு. வன்னியர் மண்டலத்தில் குறைவு. நீங்கள் வன்னியர் மண்டலத்தை எடுத்துட்டீங்கன்னா தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இங்கெல்லாம் இண்டிவிஜுவலாக ஸ்டாலினை விட எடப்பாடி பெரிய தலைவர். தேமுதிகவுக்கு செல்வாக்கு அதிகம். தேமுதிகவோட கோர் பெல்ட்டே இந்த கள்ளக்குறிச்சி, அந்த உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம் இந்த ஏரியா தான். இந்த பெல்ட்டுக்குள்ள அதிமுக அணியில இருந்த தேமுதிக திமுக அணிக்கு வராங்க. அப்போ இங்க டஃப்பான டெரைன்லேயே ஸ்டாலின் எடப்பாடியை எதிர்கொள்ளதுக்குள்ள ஒரு பலத்தை தேமுதிக மூலமா பெற்றுட்டாரு. இன்னும் என் நண்பர் வன்னியர் சங்கத்தில் இருக்கும் போதே எனக்கு அவருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஜாதிக்காக வன்னியர் சங்க காலத்திலே வந்திருக்கிறாரு அண்ணாச்சி, வக்கீல் அண்ணாச்சி வந்திருக்கிறாரு அப்படின்னு ரவீந்திர துரைசாமி அண்ணாச்சி மேல ரொம்ப அன்பு பாசமும் கொண்டவர் ஜெயகுரு இன்னைக்கு வன்னியர்களின் அடையாளமா உருவாகி நிற்கிறார். பசுமன் தேவரையாவுக்கு ஒரு அடையாளம் மாதிரி வன்னியரின் அடையாளமா குரு வளர்ந்துட்டு இருக்கிறார். அவரோட மகள் விருந்தாம்பிகை போன்றவங்களுக்கு கொண்டு அரசியல் ரீதியாக பயன்படுத்தி இந்த பெல்ட்டுக்குள்ளே ஸ்டாலின் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்குள்ள சூழ்நிலை இருக்குது. அதற்கு ப்ரூவ்டு ஓட்ஸ் உள்ள தேமுதிகவோட பங்களிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய பலனை கொடுக்கும். இது அரித்மெட்டிக்கலி டிஎம்கே ஸ்ட்ராங், சோசியலி டிஎம்கே ஸ்ட்ராங், பொலிட்டிக்கலி டிஎம்கே ஸ்ட்ராங்கிற அளவுக்குள்ள திமுகவுக்கு பலத்தை கொடுத்துருக்குது. ஓபிஎஸ்ஏ நம்ம தேனி, பெரியகுளம் இந்த பகுதியில் தேமுதிகவுக்கு செல்வாக்கு உண்டு. 13 விழுக்காடு ஓட்டு ரெட்டலை எடுத்ததுன்னா தேனி பெரியகுளம் பகுதியில் தேமுதிகவின் செல்வாக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது.
ஸோ ஓபிஎஸ் நம்ம திமுகவை நோக்கி வர்றதுக்குள்ள வாய்ப்புகளை அதிகப்படுத்திடுச்சு. திமுக மீறி என்ன தேனி போடி நாயக்கனூர்ல அவர் தேமுதிக அங்க நிற்கிறதுனால ஒரு கன்சல்டேஷன்ஸ் எல்லாம் உருவாயிட்டுன்னா ஓபிஎஸ்ஆல தாக்கு பிடிக்க முடியுமாங்கிறதும் கேள்விக்குறியாகுது. அவரும் வரக்கூடிய தகவல் திமுக அணிக்கு தான் போறாருங்கிற ஒரு தகவல்கள் வருது. ஸோ ஸ்டாலின் வந்து வெற்றி பெற்ற அணியை பலப்படுத்துறக்கூடிய வேலையை கலைஞர் செய்ய மாட்டார். கலைஞர் அந்த வந்து ஒரு தவறு இழைத்தார். திருநாக்கரசு அண்ணனுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம். இவர் வீரவன்னியர் பேரவை ஜெகத் ரட்சகன் நண்பர் அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம். 98ஆம் ஆண்டு பிடிவாதமா கலைஞர் வந்து மாற்றிட்டாரு. கம்யூனிஸ்டுகளுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் கொடுக்கல. அதற்கு பிறகு 99ல் தான் அந்த இது செய்தார். ஸ்டாலின் சான்ஸ் எடுக்காண்டாம், தேமுதிக நம்மகிட்ட இருந்த நம்மளோட வெற்றி வாய்ப்பை வந்து இப்போவே வந்து ஸ்டாலின் 80 விழுக்காடு ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவாருன்னா அதோட வாய்ப்பை வந்து அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் வந்து வெற்றி பெற்ற அணிக்கே கூடுதலாக பலத்தை சேர்த்து இது ஒரு புதிய யுக்தி, மாடர்ன் யுக்தி. 2019ல் மோடிஜி செய்த யுக்தி, அந்த யுக்தியை ஸ்டாலின் கடைப்பிடிச்சு பெரிய அளவுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணியை வின் டு டிஎம்கே அண்ட் டிஎம்கே அலையன்ஸ். இது வந்து சீமானுக்கு பெரிய பிளஸ். இப்போ வந்து 2வது இடத்துக்கான போட்டிங்கிற அளவு தான் கலவரம். 2வது இடத்துல திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறதுல கொள்கை உறுதியோடு இருக்கக்கூடிய சீமானுக்கு மீண்டும் பெரிய ஒரு எழுச்சியை இந்த தேர்தல் களம் கொடுக்கும். ஏற்கனவே வந்து சீமான் கருணாநிதி ஜெயலலிதா டைட் ஃபைட் இருந்த காலகட்டத்தில் சீமானா 1.1 விழுக்காடு வாக்கு தான் எடுக்க முடிஞ்சது. இப்போ கேம் ஓவர், நோ ஃபைட் அட் ஆல். ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல் இசைவேளாளர், அனைத்து தமிழ் ஜாதிகளுக்கும் பொதுவானவருங்கிற லெவல்ல குறிப்பா பிறமொழியாளர்கள் கன்சல்டேட் ஆயிடுவாங்க ஸ்டாலின்கிட்ட. அந்த லெவல்ல ஸ்டாலினுக்கு வந்து எடப்பாடி வந்து இந்த குறிப்பிட்ட இந்த பகுதி தாண்டி ஃபைட் கொடுத்துவிட முடியாது. தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் தாண்டி எடப்பாடியால ஃபைட் கொடுத்துவிட முடியாது. அப்போ இந்த களம் வந்து சீமானுக்கு தமிழ் தேசியமும் ஏறி போறதுக்கான ஒரு வாய்ப்பான ஒரு களமாட்டு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற களம் சீமானுக்கு பெரிய வாய்ப்பை கொடுக்குது. இன்னைக்குள்ள முடிவு ஸ்டாலினுக்கு பெரிய வெற்றினாலும் கூட மறைமுகமா சீமான் வளர்ச்சிக்கும் இந்த இன்னைக்குள்ள அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக கூட்டணி சீமான் வளர்ச்சிக்கும் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது. நேரடியா சீமானுக்கு இதுல பலன்னு யாரும் உணர மாட்டாங்க. என் போன்றவர்கள் நுணுக்கமா அரசியலை பார்க்கக்கூடியவங்களுக்கு சீமானுக்கு ஜம்புக்கும் பாய்ச்சலுக்கும் இது வந்து ஒரு பெரிய பலனை வந்து சீமானுக்கு கொடுக்கும். குறிப்பா தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் திமுக அணியில் அவங்க பவர்ஃபுல் ரூலர்ஸ் ஆஃப் த லேண்ட். நான் என்னைக்குமே ராமச்சந்திர நாயுடுன்னு ஒரு நாயுடு சமூக சகோதரரை எம்ஜிஆரோட பெரிய ஆளுன்னு எமர்ஜென்சி வைத்தவரும் நான் களத்துல நின்னவன் என்னோட டீனேஜ்ல. ஸோ நம்ம அந்த யதார்த்த உண்மை எதுங்கிறத நான் கரெக்டாக பேசக்கூடியவன். இன்றைக்கு தெலுங்கு தாய்மொழி மக்கள் வந்து முழுக்க வந்து வடக்கையும் மேற்கையும் வந்து ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் ஆவாங்க. திராவிட பொங்கல் கொண்டாடுறனாலும் சரி, ஜிடி நாயுடு பாலம்னாலும் சரி, அருந்ததியர் பிரியாட்டி ரெசர்வேஷனாலும் சரி, அதை எதிர்த்து சீமான் பெரிய அளவில் களமாடுறனாலும் சரி, இந்த போலரைசேஷன் வந்து தேமுதிகவும் சேர்ந்திருக்க சூழ்நிலையில பெரிய அளவுக்கு வந்து அங்கே கன்சால்டேட் ஆகும். அதுக்கு வந்து ரிவர்ஸ் போலரைசேஷன்ல சீமானுக்கு வளர்ச்சி வந்து பறையர்களுக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் சீமான் தான் நிற்கிறாருங்க. அதெல்லாம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ இன்னைக்கு போட்டி இல்லாத களம் சீமானுக்கு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் விஜயை குறைச்சி மதிப்பிடலை. விஜய் பாப்புலர் தான், ரசிகர் பலம் கொண்டவர் தான், ரஜினிக்கு அடுத்தபடியா முக்கியமான ஒரு ஸ்டார் தான். பட் ரஜினியை தாண்டின்னு தான் அவர் கனவு கண்டாரு. பாவம் அந்த கனவுல இடி விழுந்துட்டு. ஜான் ஆரோக்கியசாமி சல்லி பசங்க என் கூட விளையாட நினைக்க கூடாது. நான் எங்க இருந்து வந்திருக்கேன், என்ன 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 தலைவங்கிட்ட இருந்து வந்திருக்கேன், என் தரம் என்ன, தகுதி என்னன்னு தெரியாம விளையாடக்கூடாது. விளையாடுனாங்க. மோடிக்கு எதிராக இவங்க செயல்படக்கூடிய கூட்டங்கிறதுல அடி வாங்கியாச்சு. இப்ப இந்த அடியை வாங்கிக்கிட்டு ரியாக்ட் பண்ண முடியாம பரிதாபத்துல குழம்பி போய் வெக்ஸ் ஆகி பங்களாகி என்ன மூவ் பண்ண, அடுத்து என்ன அடி அடிப்பாங்களோ என்ன பண்ணுவாங்களோ, சசிகலா ட்ரீட்மெண்ட்னு சொல்றாங்களே, இந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு ரொம்ப பெரிய அளவு இருக்குமோன்னு அவர் வெக்ஸ் ஆகி கன்ஃபியூஸ்ட் ஆகி களம் எப்படி காண்றதுன்னு திணறி போய் இருக்கிறாரு. 234 போட்டுக்கிடுவாரா? போட்டுக்கிட மாட்டார். 234 போடக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி உண்டுன்னா 24 39 போட்டிருப்பீங்களே. யோசிச்சு பாருங்க. கமல்ஹாசன் 39 போட்டாரு. உங்கள்கிட்ட எங்க 39 வரை இருந்தா இல்ல. நீங்க ஜானாரிக்கசாமி அவர் பிராண்டிங் ப்ரொஃபஷனல் விட்டுருங்க. அவரை நீ ப்ரொஃபஷனலா இருந்தா அவருக்கு பிரச்சனை இல்லை. நீ மதவெறியனா இருந்த என் மேல வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டு எத்தனை பேரை, விக்னேஷ, ரமேஷ, ராஜ்மோகனை, விஜயை வச்சு நான் கரெக்டா சொன்ன புள்ளிவரத்தை கிண்டல் அடிக்கிற மாதிரி பண்ணுங்க.
நான் ஒன்றும் அடிக்க முடியாது. விஜய் தான், ஜனநாயகம் தான், நாங்கள் எங்கள் மூவில் ஜனநாயகத்துக்கு தான் அடி விழுந்தது. ஸோ நீங்கள் வந்து 39 இல்லாததுனால மக்களவைக்கே கேண்டிடேட் போட முடியல. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத, வான ஏறி எப்படி வைகுண்டம் போவானா, 234 எப்படி போட்டு விடுவீங்க, எங்கேருந்து போட்டு விடுவீங்க? ஸோ கமலஹாசன் 2.0 மாதிரி, கமலஹாசன் நாங்குநேரி விக்கிரவாண்டி வெள்ளூரை கண்டஸ்ட் பண்ணாத மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்கையும் கண்டஸ்ட் பண்ணல. இப்பவும் சீமான் திருச்சியில் 5வது முறை தனிச்சு 214 போடுறாரு. இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாரு, பிராண்டி விஸ்கி கூடாதுங்கிறாரு, பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுங்கிறாரு, பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்குறாரு, கோனூருக்கு இப்போ கோன்கோட்டை கோனார் கோட்டை தமிழ் கோட்டைங்கிறாரு, பட்டியல் வெளியேற்றத்தை சொல்றாரு, கவின் ஆணவ படுகொலைக்காக இருக்கிறாரு. இப்படி தெளிவான ஒரு கொள்கை உறுதியோட சீமான் களத்துக்குள்ள 214 இருக்கிறாரு. நீங்க கமலஹாசன் மாதிரி 214 போட முடியாம 39 போட்டுட்டாரு. தினகரன் மாதிரி 214 போட முடியாம குழம்பி போய் கேண்டிடேட்டை தேடிக்கிட்டு 50,000 பேர் ஃபார்ம் வாங்கினா அது வாங்கினான்னு புருடா விட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமான கமல் சீமான் கம்பாரிசன் மாதிரி கமலஹாசன் 2.0 விஜய் கூட சீமான கம்பேர் பண்றதும் சீமானுக்கு பெரிய பூஸ்டர் கொடுக்கும். இப்ப ஸ்டாலினுக்கு அணி பெருசானது, எடப்பாடியால ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாதுங்கிறதும் சீமானுக்கு மேலும் ஒரு பூஸ்டர் கொடுக்கும். ஸோ இந்த நடைபெற சம்பவங்கள் சீமான வீழ்த்திடலான்னு நினைச்சவங்கெல்லாம் திணறிப்பை சீமானுக்கு வளர்ச்சியை தடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு சீமானுக்கு வந்து பாதை துறந்து அவர் மீண்டும் ஒரு ஜம்ப், பெரிய பாய்ச்சல். சீமானே சொல்லிட்டாரு, இதுவரை உள்ள பாய்ச்சலோட இந்த பாய்ச்சல் பெருசா இருக்கிற அளவுக்கு பெரிய ஒரு பாய்ச்சலை படக்கூடிய அளவுக்குள்ள அரசியல் சூழ்நிலை வந்துச்சு. ஸ்டாலினுக்கு எடப்பாடி போட்டி இல்லை, ஸ்டாலினை எடப்பாடியால டேக் ஆன் பண்ண முடியாதுங்கிறது சீமானுக்கு பெரிய வளர்ச்சி. இது சவுக்கு சங்கர் புரிஞ்சுக்கணும், ரங்கராஜ் பாண்டே புரிஞ்சுக்கணும், உடனே விழி தமிழா தம்பி, அந்த தம்பி ஒரு நல்ல தம்பி தான், நம்ம பாசமாக தான் இருப்பான், அவன் புரிஞ்சுக்கணும். என்ன தம்பி தானே அவன் எல்லாம். விஜய் புரிஞ்சுக்கணும், சவுக்கு சங்கர் புரிஞ்சுக்கணும், ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகார் புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாம் சரி பண்ணினீங்க. இயற்கையும் கடவுளர்களும் சீமானுக்கு தெளிவா சாதகமா வந்து நிற்குது. இந்த களம் சீமான் வெர்சஸ் ஸ்டாலின்ங்கிற ஈரோடு கிழக்கு களம் தான் இந்த களம் வந்து தமிழக களமாட்டே வருது. அதுக்கான எடப்பாடி பாஜக குறைச்சு மதிப்பிடல. அவரும் 20 விழுக்காடு வாக்கெடுத்தவர், பாஜக 18 விழுக்காடு எடுத்தவங்க. அந்த 18 விழுக்காடுக்குள்ள அன்புமணி பலமா இருக்கிறாரு, சில ஏரியாக்கள்ல பலமா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஃபைட்டு சில ஏரியாவில் அவராக தான் கொடுக்க முடியும். ஆனா தொடர்ந்து சீமான் கிட்ட எடப்பாடி பலையனம் அடைவது போல இந்த முறையும் எடப்பாடி சீமான் கிட்ட பலையனம் அடைவாரு. அதற்கு காரணம் தன் நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி மாத்தினது. காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத அணின்னு சொன்னவர் தன் நிலைப்பாட்டை மாறிட்டாரு. சீமான் நிலைப்பாட்டில் உறுதியான தலைவராக இருக்கிறாரு. விஜய் கமலஹாசன் 2.0 வாட்டு இருக்கிறாரு. மேலும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்துகள் சீமான் நின்றதும் எடப்பாடியை சீமான் பலையனப்படுத்துவார். இவர் என்டிஏ விக்கிரவாண்டி களத்தில் நின்று ஈரோடு கிழக்கு களத்தில் நிற்காம பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா, ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிற களம் ஈரோடு கிழக்கில் அமைஞ்ச மாதிரி இன்னைக்குள்ள அரசியல் களமும் ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிற களம் கருத்தியல்ல அமைஞ்சிட்டு விஜய் மண்குதிரையா இருக்கிறாரு. எடப்பாடி ஒரு அணி அமைச்சு அரித்மெட்டிக்கலா இருக்கிறாரு. அவரும் இஷ்யூ பேஸ்ட்ல களத்துக்குள்ள நிற்காம பல்ட்டி அடிச்ச ஒருத்தரா இருக்கிறாரு. இந்த சூழ்நிலை சீமானுக்கு ஒரு பெரிய ஜம்ப 26ல கொடுக்கும். இன்னைக்கு திமுக கூட்டணியில சேர்ந்திருக்காங்கன்னா அது சீமானின் வளர்ச்சிக்கு ஒரு கூடுதல் பாய்ச்சலுக்கு உறுதி பண்ணுது. ஈரோடு கிழக்கு களம் ஏறக்குறைய தமிழ் மண்ணில் அமையும். அதே வேளை எடப்பாடி பாஜக அணியை நான் குறைச்சி மதிப்பிடலை. அவங்க தான் அரித்மெட்டிக்கலி 2வது இருக்கிறாங்க. பட் சீமானுக்கு வளர்ச்சி இருக்குது, எடப்பாடிக்கு மேலும் வீழ்ச்சி இருக்குது. இதுதான் தேர்தல் முடிவுன்னு தெரியும். ஓகே சார், திருச்சி விமான நிலையத்தில் திரு சீமான் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் திருச்சி சிவா அவர்களும் திரு திருமாவளவன் அவர்களும் சந்திச்சிருக்காங்க. திருமாவளவன் ட்வீட்டே போட்டிருக்காரு, அதாவது முறுவலிக்கும் முரண்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இந்த சந்திப்பு தான் இது நாகரிக அரசியல் அதுதான் முக்கியம். இப்போ ஐயரும் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு என் தம்பி ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு மகன் கேட்டாப்புல. ஐயர்னு சொல்றது சத்திரியன் குருமூர்த்திய, நாடாருன்னு சொல்றது என்ன. ஆனா என் தம்பி தொழில் ரீதியா பெரிய அளவு வளரணும். என் தம்பி மிதுன் பழனிசாமி ஆயிரக்கணக்காரனுக்கு அவருக்கு வேலை கொடுத்து அந்த எத்தனால் ஃபேக்டரியிலெல்லாம் பெரிய லெவலில் வரணும் என் தம்பின்னு என் தம்பியை நான் மனசார வாழ்த்துறேன். ஆனால் அரசியல் ரீதியாக தம்பி ஐயரும் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு சொன்னதுக்கு தம்பி என்ன செய்துட்டேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும் தம்பி, உங்களை சார்ந்தவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் தம்பி, ரவீந்திரன் துரைசாமி யாருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தம்பி, சத்திரியன் குருமூர்த்தி
சசிகலாவுக்கு ஆளுன்னு இவங்களை தூக்கி போட நினைக்கும் போது இவங்களை தூக்கி போட்டால் முளமுளன்னு சசிகலா காலில் போய் விழுந்துருவாங்க. நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணாதான் ஸ்ட்ரென்த்தன் ஆனாதான் அவங்க ஸ்டெடியாக நிற்பாங்கன்னு காப்பாற்றினது நாம தம்பி. ஓகே, தம்பிக்கு இப்போ என்ன எதுக்காக சொல்கிறாங்கிறது என் தம்பிக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனால் தம்பி தொழில் ரீதியாக பெருசாக வளரணும்னு தம்பியை மனசார வாழ்த்துறோம் பார்த்தீங்களா? இதுதான் அரசியல் பண்பாடு, நாகரிகம். தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் வன்மம் இல்லாமல் திருமாவளவன், சீமான், திருச்சி சிவா, தமிழிசை அம்மையார், பாஜக, திராவிடம், தமிழ் தேசியம், சமூக நீதிக்கான வடதமிழத்தின் வெற்றி வீரர் என் சகோதரன் திருமாவளவன். மாறுபட்ட கருத்தை சொல்லுவேன், வெற்றி வீரர் என் சகோதரன் திருமாவளவன் என்ன தவிர எவனுக்கு இங்கே மனசு இருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் அரசியல் ரீதியாக இது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது, நயத்தகு நாகரிகமான அரசியல். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார்.